guys, வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேண்ட் ஓவர் ஸ்டோரிஸ். இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேபிடோ ரைட்ல டே 16ல இருக்கோம். ஸோ ஆல்ரெடி டே 15 வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டாச்சு. போய் பிளேஸ் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ரேபிடோல ரைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் வந்து கரெக்டா 10 மணிக்கெல்லாம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இப்போ நான் தஞ்சாவூர்ல தான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் ரேபிடோ. இப்போ வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து தஞ்சாவூர்ல ரேபிடோ ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து சின்ன சின்ன சிட்டிஸ்லயும் வந்து ரேபிடோ ரைட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளால எவ்வளவு மணி ஏர்ன் பண்ண முடியும் பிகாஸ் வந்து இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். நீங்க வந்து இது ஒரு ஃபுல் டே ஒர்க்கா பார்க்கலாமா இல்ல பார்ட் டைமா பார்க்கலாமா, இதுல இவ்வளவுதான் ஏர்னிங்ஸ் வருதா, இல்ல இது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ரேபிடோ ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னோட லிங்கை கொடுக்குறேன். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரேபிடோ டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். எனக்கும் வந்து ஒரு சின்ன போனஸ் கிடைக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு 16th டே ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். 1 by 1 நான் வீடியோவில் ஷேர் பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைடு கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி ஒரு ரைடு கிடைச்சது, அது வந்து கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து இப்போதான் செகண்ட் ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் ரைடு. ஸோ 2வது தடவை திரும்ப ஃபர்ஸ்ட் ரைடு கிடச்சிச்சு. இது வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண வர சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ண தான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஸோ பிக்கப் ஜோன் போயிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன். சார் ஓடிபி 43 52 A few moments later. எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுங்க சார். எப்பவும் போல சார் கொஞ்சம் ரேட்டிங் போட்டு விட்டுருங்க சார். மறந்துடாதீங்க சார், கையோட போட்டு விட்டுருங்க சார். சரி தேங்க்யூ சார். கைஸ், இவர் வந்து நம்மளோட எப்போதும் ரெகுலர் கஸ்டமரு. இவர் எப்போ புக் பண்ணாலும் அது நமக்கு தான் வந்து அந்த ரைடு விழுவும். ஸோ அதனால பேரை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே நம்ம ப்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரை எப்பவுமே வந்து அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் லாங்காக போய் தான் ட்ராப் பண்ணுவேன். ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிட்ட வரும். எப்பவுமே அவர் எனக்கு 50 ரூபா கொடுப்பாரு. பட் இன்னைக்கு அவர் வேற ஒரு இங்கே வந்து ட்ராப் பண்ண சொன்னதுனால 35 ரூபா வந்தது. ஸோ அதுக்குமே வந்து ஒரு 40 ரூபா கொடுத்துருக்காரு. ஒரு வழியா வந்து ஃபர்ஸ்ட் ரைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ரைடு கிடைச்சிருச்சு. ஸோ அதுதான் கஷ்டம் சார். ரேபிடோ சார், ஓடிபி 6795. உட்காருங்க. எவ்வளோ ப்ரோ காட்டுச்சு உங்களுக்கு? எவ்வளோ காட்டுனுச்சு? 8 ரூபா. சரி ஓகே, அதை கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ், நான் காலையிலே செகண்ட் ரைடு இப்போ முடிச்சுட்டேன். காலையிலே வந்து நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தேன், எனக்கு வந்து வேலெட்டில் வந்து -9 ரூபா இருந்தது. நான் அப்பயே யோசித்தேன், சரி அடுத்த ரைடில் எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக நான் இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ரைடை வந்து எனக்கு தெரிஞ்சு வேலெட்டில் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சேன். சொன்னது போலே வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரூபா தான் வந்தது. பட் கஸ்டமர் வந்து 20 ரூபா கொடுத்தாரு. வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க, ரேபிடோவில் வந்து வர ஏர்னிங்ஸை விட கமிஷன் அதிகமாக போகிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இப்போ வந்து நமக்கு 2 ரைடுக்கு நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைடுக்கு 40, செகண்ட் ரைடுக்கு வந்து இப்போ ஒரு 60 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ரைடு எப்போ கிடைக்குதுன்னு. A few moments later. ஏறுங்க ப்ரோ. நியூ பஸ் ஸ்டாண்டா ப்ரோ டிராப்பு? புரியல. நியூ பஸ் ஸ்டாண்ட். நியூ பஸ் ஸ்டாண்ட் குழந்தை. கேமரா காட்ட வந்தோம். எவ்வளோ ப்ரோ? எவ்வளோ? 37 ரூபா வருது ப்ரோ. சேர்த்து கொடுங்க ப்ரோ. ஸ்கேன் ஆகிட்டா? தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ், இப்போ வந்து நம்ம தேர்ட் ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ட்ரிப்போட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 37 ரூபா தான் வந்தது. ஸோ கஸ்டமர் வந்து நமக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்தாரு டிப்ஸ்லாம் சேர்த்து. ஸோ இது வரைக்கும் நமக்கு 3 ட்ரிப்புக்கு வந்து கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்கு ஒரு 40, 2வது ட்ரிப்புக்கு ஒரு 20, 3வது ட்ரிப்புக்கு ஒரு 50, மொத்தம் வந்து 110 ரூபா வந்திருக்கு இது வரைக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் இப்போ தஞ்சாவூர்லலாம் வந்து எதுவும் ரைட் பண்ணுறவங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எப்போதுமே ரைடை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு மேலே ட்ரிப்பு கிடைக்கல, இல்லை ரைடு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கேருந்து மூவ் ஆகிடுங்க. மூவ் ஆகிட்டு மெயினான ஏரியாவில் போய் எங்கேயாவது நின்றுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் நீங்கள் பெட்ரோலை செலவு பண்ணி தான் இல்லை நீங்கள் மணி எடுத்தாகணும். இதில் வந்து இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து இதை வச்சு தான் நம்ம லைஃப்பை ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப கஷ்டம்.
ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத தேவை இருக்கு, இல்ல நமக்கு ஒரு 100, 200 டெய்லி செலவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரேபிடோ வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம 4த் ட்ரிப்புக்கு வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் டைம் வந்து 1:00 ஆயிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலையிலேருந்து இப்போ தான் ஒரு ரூ. 50 வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரோல் போடுறேன். பிகாஸ் வந்து நேத்து நான் ஈவினிங் போறப்ப வந்து ஒரு ரூ. 50 பெட்ரோல் போட்டிருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் திரும்ப ரூ. 50 பெட்ரோல் போட்டிருக்கேன். இதுவரைக்கும் நமக்கு 3 ரைடு தான் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து 4த் ரைடு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பக்கத்துல தான் ரைடு. ஸோ வந்து கஸ்டமர் கிட்டயும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அவங்கள தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கைஸ் வந்து இப்போ கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண வந்தாச்சு. ஸோ அவர் தான் கஸ்டமர் நின்னுட்டு இருக்காரு. ஓடிபி ஓடிபி சார் 3954. உட்காருங்க. கைஸ் இப்போ கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஒரு வழியா வந்து நமக்கு ரேட்டிங் கிடைச்சிட்டு கைஸ். இந்த ரேட்டிங் கிடைக்காதனால தான் வந்து ஒரு வேளை எனக்கு ரைடை கம்மி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சுத்தமாக ரைடே கிடைக்காம இருந்தது. நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரேட்டிங் வந்து ரொம்ப முக்கியமாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட்டிங் வந்து ரேட்டிங் வந்து கிடையாது, இது வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, ரேட்டிங் குறைஞ்சதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட் ஆயிரும். இப்போ வந்து எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்திருக்கு. இப்போ ரைடு எப்படி வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பட் இதை வச்சு தான் ரைடுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் வந்து ஒரு 4-5 நாளாக வந்து எனக்கு பேட் பெர்ஃபார்மன்ஸில் தான் இருந்தது. சுத்தமாக வந்து டோட்டலாக ரைடே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் திரும்ப மாறி இருக்கு. ஸோ வந்து இப்போ எப்படி ரைடு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4வது ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 33 கஸ்டமர் வந்து ரூ. 33 தான் கொடுத்தாரு. பிகாஸ் வந்து நான் எதுவும் டிப்ஸ் கேட்கல. ஏன்னா அவர் டிராஃபிங்க்கு முன்னாடியே வந்து இறங்கிட்டாரு. ஸோ அதனால வந்து இது வந்து அவர்கிட்ட நம்ம கேட்கறது தப்பு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ரைடு வந்துருச்சு. ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ, நமக்கு வந்து ரேட்டிங்கை பொறுத்து தான் வந்து ரைடு மாறுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடு எனக்கு உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம கால் பண்ணி கேட்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிடச்சிருச்சு. ஸோ சின்ன ட்ரிப் தான், பக்கத்துலேயே தான், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் தான் ட்ராப்பு. ஸோ கஸ்டமர் இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துலலாம் வந்து ரைடு எடுத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பண்ண சொல்லுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ கஸ்டமர் கிட்ட வந்து தெளிவாக சொல்லிடுங்க, ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் வந்து தேவையில்லாமல் நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்மளே அதை அவாய்ட் பண்ணிப்போம். பிரச்சனை வேணாம். இந்த ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து 35 ரூபா ஃபேரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா ஃபேரு. கஸ்டமர் வந்து நமக்கு வந்து 50 ரூபா கொடுத்தாரு. நான் ஏன் வீடியோ எடுக்கலைன்னா அவர் ட்ராப் பண்ணது வந்து ஏர்ஃபோர்ஸு. ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுக்கல, தேவையில்லாத ப்ராப்ளம் வரும் அதனால நான் எடுக்கலை. இப்போ இது வரைக்கும் நம்ம ஏர்னிங்ஸ் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 40, அப்புறம் செகண்ட் ட்ரிப்புக்கு வந்து ஒரு 20, 60, தேர்ட் ட்ரிப் வந்து ஒரு 50, 110, ஃபோர்த் ட்ரிப் வந்து ஒரு 33, ஸோ 143, இப்போ வந்து ஒரு 50. ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா 193, ஆல்மோஸ்ட் வந்து 200 எடுத்திருக்கோம் 5 ட்ரிப்புக்கு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து 6th ட்ரிப் எப்போ கிடைக்குதுன்னு. கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு இவ்வளோ நேரம் வந்து பேட் பெர்ஃபார்மன்ஸில் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரைடு வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க, ஃபில்டர் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து எனக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்துருச்சு, ரேட்டிங் அதிகமாக ஆயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரைடு வந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ரேபிடோ ஓட்டினப்பலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 700, 800, 900 நான் எடுத்திருக்கேன் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் போனாலுமே நான் ஒரு 600 வந்து எடுப்பேன், 500 நான் எடுத்திருக்கேன். எனக்கு முன்னாடிலாம் வந்து லாங் ட்ரிப்லாம் கிடச்சிச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50, 60 அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய ட்ரிப்பு கிடைக்கும். அதனால நான் 10 ட்ரிப்புக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 500, 600 கிட்ட நான் வந்துடுவேன். பட் இப்போ தான் கைஸ் அந்த மாதிரி ஆகுது, எதனாலன்னு தெரில. மேபி இந்த ரைடு அதிகமாகறாங்க தெரில. கைஸ் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ரேபிடோ ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா என்னோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னோட ரெஃபரல் கோடையும் நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு கிடைக்கும். ஸோ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுங்கள். வேறு யாருக்கா சஜஸ்ட் பண்ணாலும் என்னோடது வந்து சஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அடுத்த ட்ரிப் எப்போ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். இன்னைக்கு வந்து தஞ்சாவூரில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா வந்து தஞ்சாவூரில் இன்டர்சிட்டி வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு கிடச்சிது. ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிட்ட, அரௌண்ட் 300 கிட்ட கிடச்சிது. பார்த்தீங்கன்னா அந்த ஃபேரு அந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்சிட்டி ட்ரிப் தான் கொடுத்தாங்க. எங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர்லேருந்து வந்து திருச்சிக்கு கொடுத்துருந்தாங்க. திருச்சிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெல்லுன்னு இருக்கு. ஸோ அந்த பெல்லுக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க.
நான் வந்து என்னடா இது இவ்வளோ பெரிய ரைடாக இருக்குன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போதும் போல வழக்கம் போல கஸ்டமர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டப்போ வந்து கஸ்டமர் வந்து இல்லை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன், திரும்ப காட்டுக்கு போல, நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து இன்டர்சிட்டி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ரைடு கிடச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து போயிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோலுக்கு மட்டும் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கிளம்பலான்னு தான் நினச்சேன். பட் வந்து ரைடு கஸ்டமரே வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதுனால என்னால் அந்த ரைடை வந்து எடுக்க முடியல. ஸோ வந்து கண்டிப்பாக இன்டர்சிட்டி ரைடு வந்து அவைலபிள். வேணுங்கிறவங்க கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை எடுத்து கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து அது ப்ராஃபிட் தான் நமக்கு. சின்ன சின்ன ட்ரிப் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் எடுத்தால் கூட ஓகே தான். ஸோ அதனால் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 6th ட்ரிப்பு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு லாங் ட்ரிப்பு. ஆக்சுவலாக வந்து நான் 5 ட்ரிப்போட நீ க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலான்னு தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் எடுத்து வந்தது. ஸோ வந்து இருந்த வழியில இது ஒரு லாங் ட்ரிப்பாக இருந்தது. சரி ஓகே, திரும்ப கொண்டு போய் வேணா ட்ராப் பண்ணிட்டு வருவோம். இந்த மாதிரி லாங் ட்ரிப்லாம் இப்போ தான் கிடைக்கும், நம்ம இதை போய் கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இவர் தான் அந்த கஸ்டமரு. சார் ரேபிட்டோ என்ன சார் சுத்திட்டு போயிடும். இதுலயே போய்க்கலாங்க. ஓகே ஓகே சார். ஓடிபி 6672. ஓகே தேங்க்யூ சார். கைஸ் இப்போ 6th ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. 6th ட்ரிப்புக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா வந்தது. கஸ்டமர் வந்து 70 ரூபா தான் கொடுத்தாங்க. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல. ஏன்னா அவர் போட்டிருந்தப்பே வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தாரு, 60 + 10ன்னு. அதான் எக்ஸ்ட்ரா கேட்கல. வந்து இப்போ என்ன பண்றது தெரியல. வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன வேலை இருக்கு. ஸோ அதனால வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். இங்கேருந்து அந்த பக்கம் போகிற பக்கம் ரைடு கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். 7th ரைடு அட்டன் பண்ணிடலாம். அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே ரைடு எதுவும் கிடைக்குதா என்னன்னு. இல்லைன்னா அப்படியே கிளம்பிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7th ட்ரிப் கிடச்சிருச்சு. ஒரு சின்ன ட்ரிப் தான். இங்கே நின்றுட்டு இருந்தேன். பக்கத்துலேயே வந்து இந்த வசந்தம் ரெசிடென்சின்னு இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் யூனிட் பக்கம் தான். ஒரு 30 ரூபா தான் வரும் அதிகபட்சம் ஃபேரு. அதுக்குள்ளே தான் வரும். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. 10 ரூபா இருக்குல்ல கேஸ். இந்த ட்ரிப்பு வேணால் பாருங்கள். எனக்கு ஒரு 10 ரூபாக்குள்ளே தான் எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும் பாருங்கள். மைனஸில் இருக்கா. இந்த ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக வேலெட்டில் எடுத்துருவாங்க. 8615 பண்ணியாச்சு. ரைடோட ஃபேர் நான் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி டிடெக்ட் பண்ணலை. அவங்க பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. நமக்கு ரேபிடோ சைட்லேருந்து வந்தது வந்து 23 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 293 ரூபா வருது guys. சொல்ல போனால் கரெக்டாக 300 ரூபா 7 ரைடுக்கு. நேற்றை கம்பேர் பண்ணுறப்ப இன்னைக்கு வந்து ஓகேன்னு தான் சொல்லணும். இப்போ 7 ரைடு இதுவரை வந்திருக்கு. 8th ரைடு எப்போ கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys. டைம் வந்து 3:15 ஆயிடுச்சு. இதில் டைம் வந்து 4 o'clock கிட்ட ஆக போகுது. செம்மையா மழை வந்துருச்சு. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது, எப்போ வேணாலும் மழை வரும், அதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளோ ரைடு எடுக்க முடியுமோ அவ்வளோ ரைடு எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் மோஸ்ட்லி இது கிளம்பிட்டேன். இப்போ போகிற வழியில் மட்டும் இது ரைடு கிடச்சா அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா மழை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக விடாது. சரி ஓகே, நம்ம போகிறதா தான் இருந்தோம், அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரைடு எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, நம்ம வந்து ரைடை வந்து மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரைடு எடுக்கணும். பட் நான் தான் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதனால தான் நான் போகிறேன். பட் நாளையிலேருந்து மழை பெய்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேராக வந்துக்கணும். ஏன்னா வந்து ரெயின் கோட்லாம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ரைட் பண்ண முடியாது. ஸோ ரெயின் கோட் இருந்துச்சுன்னா கூட நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டே அங்கங்கே நின்றுக்கலாம். பட் இப்போ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா திடீர்னு ஃபுட் டெலிவரிலாம் வருது. அதனால் நாளைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரெயின் கோட்லாம் ப்ரிப்பேராக எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். பட் அப்படியே வந்து போகிற வழியில் மட்டும் இது ரைடு கிடச்சா நான் எடுக்கிறேன் guys. ஸோ மழை வரதுனால தான் நான் வந்து வேகமாக போயிட்டுருக்கேன். எந்த அளவுக்கு என் வாய்ஸ் கேட்குதுன்னு தெரில. ஸோ காற்று பயங்கரமாக இருக்குது. காற்று தான் வந்து இப்போ மழையை கலைச்சிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா மழை வந்து கண்டிப்பாக இப்போ கொட்டிடும். ஸோ நான் அப்படியே கிளம்புறேன் கைஸ். இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான்
டே 16 வந்து ரைடை முடிச்சுட்டு இப்போ நான் மறுநாள் காலைல தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சுன்னா வந்து நான் 7th ரைடை முடிச்சுட்டு வந்து 300 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஓவரால் ஏர்னிங்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோ முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து செம்மையாக வந்துருச்சு. ஸோ வந்து நான் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் இந்த ரைடு எடுக்க முடியல. இது வந்து நான் டே 16 சேலஞ்சுன்னு சொல்கிறதா இல்லை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். டே 1லேருந்து நம்ம வந்து ரேபிடோ ரைடை வந்து சேலஞ்ச் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டே 16ல் இருக்கோம். வர வர டே 1லேருந்து டே 10 வரைக்கும் ஒரு மாதிரி நமக்கு வந்து ரைட்லாம் கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம டே 16ல் இருக்கோம். ஃபஸ்ட் டேலேருந்து ஒரு 5th டே வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15லேருந்து 17 ரைடு கிட்ட கிடச்சிது, ஆர்டர் கிட்ட கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 12 அந்த மாதிரி வந்தது. ஸோ தேர்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 10 அந்த மாதிரி ஆனிச்சு. இப்போலாம் வந்து 10 ஆர்டர் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது. அது எனக்கு மட்டும்தானா இல்லை வந்து டோட்டலாக வந்து ரைடர்ஸ் அதிகமாகிட்டாங்களா இல்லை வந்து கஸ்டமர்ஸ் கம்மியாயிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே 16ல் இருக்கேன், டே 15ல் இருக்கேன். வர வர வந்து ஸ்டார்டிங்லாம் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் போனாலுமே நமக்கு ஒரு 600 இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 ஓவராலே 300 தான் கிடைக்குது. அதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 தான் கிடைக்குது. ஸோ இது வந்து அடுத்து எனக்கு இந்த இந்த ரைடெல்லாம் வந்து அடுத்து இந்த வீடியோ வந்து நான் சேலஞ்சுன்னு கொண்டு போகிறதா இல்லை பார்க்குற நீங்களே வந்து சொல்லுங்கள். இல்லை வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோதான் ஏர்னிங்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக என்ன இருக்கோ அப்படிங்கிறத வந்து நான் ட்ரூவாக ஓப்பனாக வந்து காட்டிடவா இல்லை வந்து சேலஞ்ச் மாதிரி என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் 8 ஹவர்ஸ் லாகின் பண்ணியே எனக்கு இவ்வளோ தான் ரைடு கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியலை. பட் நான் சேலஞ்சுன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு 15,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோவை அடுத்து நான் எப்படி கொண்டு போகிறது, சேலஞ்சுன்னு கொண்டு போவா இல்லை நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் லாகின் பண்ணால் இவ்வளோ தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக இல்லாமல் ரியலாக என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லிடவா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில டே 17, டே 18. ஸோ நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சேலஞ்சுன்னு கொண்டு போகாமல் டெய்லியும் வந்து 8 ஹவர்ஸ் லாகின் பண்ணால் இப்படி தான் இருக்குது. அதாவது வந்து ரியலாக இப்படி தான் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு ஒளிமுறையும் கிடையாது. இவ்வளோ தான் வந்து ஏர்னிங்ஸ் வருது, இவ்வளோ தான் ரைடு கிடைக்கிது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 16ஓட ஓவரால் ரைடு வந்து பார்த்திங்கன்னா 7 ரைடு கிடச்சிச்சு. அதில் வந்து ஓவரால் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300. அதில் எக்ஸ்பென்சஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் சாப்பிடல, 100 பெட்ரோல் மட்டும் தான் போட்டேன். அடுத்து டே 17 வந்து இந்த மாதிரி தான் இருக்கா இல்லை இதோட மோசமாக போதா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுங்க.